காலை வணக்கம். வழக்கமாக நமக்கு இந்த ஜீவனாம்சம் கேஸ் வாங்கி தருவோம். மெயின்டெனன்ஸ் ஒய்ஃபுங்களுக்கு, ஹஸ்பண்டுங்க நல்ல வக்கீலுங்க அதுக்காக இருக்கிற சில வக்கீல்களை வச்சுக்கிட்டு கேஸை இழுத்துட்டு வருஷக்கணக்கில் இழுத்துட்டு இருப்பாங்க. இதனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு தீர்ப்பு உங்களுக்கு இது உதவுன்னு இந்த தீர்ப்பை உங்களுக்கு பகிர்ந்துங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏஆர் 2024 குஜராத் 120 ஏஆர் 2024 குஜராத் 120 கும்பல் ஜெகதீஷ்பாய் மதராசி ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதில் அவர் எனக்கு பொண்டாட்டி வேணும், அவங்க வாழ மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு எத்தனை ஆர்டர் போட்டாலும் ஆர்டர் எல்லாம் ஒபே பண்ணாமல் சேலஞ்சு பண்ணுறார். ரிவிஷனில் கிரிமினல் ரிவிஷன் போடுறார் குஜராத்தில். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்தம்மா ஒய்ஃபு அது டாக்டரு, அது வேணும்னே சம்பாதிக்காமல் இருக்குது அப்படின்ற, அவங்க வேலைக்கு போகல, அவங்க டாக்டராக இருக்கிறத மாத்திரம் வச்சு அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறத மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதை அவர் போட்ட ரிவிஷனை டிஸ்மிஸ் பண்ணது இல்லாமல் 12,000 ரூபா காஸ்ட் வேறு அவார்டு பண்ணியிருக்காங்க. இது இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஏஆர் 2017 ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வேர்சஸ் ஃபெச்கரன் மெது என்ற கேஸ்லையும், அப்புறம் அமித்குமார் வேர்சஸ் ரமேஷ் சந்தர் என்ற கேஸையும் ஃபாலோ பண்ணி என்ன நீங்கள் இந்த ஒன்று வேலைக்கு போகிறதுக்கு வசதி இருக்குன்றதுனால அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்காம மறுக்கக்கூடாது. இவர் மனைவி வேணும்னு சொல்கிறாரு, ஆனால் இது வரைக்கும் 10 பைசா கூட பொண்டாட்டிக்கு கொடுக்கல. இதெல்லாம் கணக்கு பார்த்து இவருடைய அந்த ரிவிஷனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவருக்கு கேஸை தள்ளுபடி பண்ணி 15,000 ரூபா காஸ்ட் அந்த பொண்ணு கொடுக்கணும் உத்தரவு போட்டிருக்காங்க. இதை தீர்ப்பை முழுசாக படிச்சுக்குங்க. அதனால் காலை வணக்கம். கொஞ்சம் மைண்டு டல்லாக இருக்குது, கிளைமேட் மாறிடுச்சு, தலைவலிக்குது. இருந்தாலும் டெய்லி அன்றாட செய்கிற இந்த கடமையை செய்யணுன்றதுக்காக செஞ்சிட்டேன். காலை வணக்கம். நன்றி. தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும்.